தீபா, மீனாட்சி, மைத்திலி 3 பேரும் அந்த வீட்டுக்கு வெளியே வந்து நிக்கிறாங்க. வாசல்ல நின்னுட்டு 3 பேரும் பேசிட்டு இருக்காங்க. தீபா சொல்றாங்க, அக்கா இந்த வீடு நல்லா அழகா இருக்குதுல்ல அக்கா, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, ஒரு மனசு நிம்மதியா இருக்க மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு மீனாட்சி சொல்றாங்க, ஆமா தீபா, அத்தை இந்த வீட்டுல தான் இருந்திருக்காங்க. கார்த்திக் வந்து கம்பெனில ஆரம்பிச்சு கொஞ்சம் பெரிய லெவலுக்கு வந்த பின்னாடி தான் அந்த வீட்டை கட்டிட்டு அங்க போயிருக்காங்களாமா. இந்த வீடு ரொம்ப ராசியான வீடுன்னு வேற அத்தை சொல்லுவாங்க. அத்தையோட ஃபேவரட் வீடும் கூட இது அப்படின்னு சொல்றாங்க மீனாட்சி. அப்போ வந்து மைத்திலி சொல்றாங்க, இதெல்லாம் சரி, இன்னைக்கு சாயந்தரம் தீபாவோட பார்ட்டி இருக்குல்ல, அதுக்கு என்ன பண்றது அப்படின்னு சொல்லும் போது இவங்க கிஃப்ட் வாங்க சொன்னாங்க பாருங்க அபிராமி, அதை பத்தி நினைச்சிட்டு ஒரே ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. என்ன கிஃப்ட் வாங்குறது அப்படின்னு யோசனை பண்ணிட்டு இருக்காங்க தீபா. நான் இங்கெல்லாம் பேசிட்டு இருக்கோம், நீ என்னத்த யோசனை பண்ணிட்டு இருக்க அப்படின்னு கேக்குறாங்க மீனாட்சி. இல்ல, அத்தை வந்து கிஃப்ட் வாங்கி கொடுக்க சொன்னாங்கல்ல, என்ன கிஃப்ட் வாங்குறதுன்னு தெரியலக்கா, அவருக்கு என்ன கிஃப்ட் வாங்கணும்னு நீங்களே சொல்லுங்கக்கா. தீபா, எனக்கு எதுவும் தெரியல தீபா, இது மாதிரி நாங்க எதுவுமே ஒரு பெருசா இந்த ஃபங்க்ஷன்லாம் இது மாதிரி கொண்டாடினதும் இல்லை, கிஃப்ட் எல்லாம் கொடுத்துக்கிட்டதே இல்லை, எனக்கு அவ்வளோக்கா தெரியல அப்படின்னு. அண்ணி நீங்கனாச்சு சொல்லுங்க அண்ணி அப்படின்னு தீபா கேட்குறாங்க. மைத்திரி சொல்றாங்க, பெசமா அவருக்கு பேண்ட் ஷர்ட் எடுத்து கொடுத்துறியா அண்ணி, இதெல்லாம் பழைய காலத்து செய்த அண்ணி, நார்மலா எல்லாரும் கொடுக்கறது தான், வேற ஏதாச்சும் சொல்லுங்க அப்படின்னு. செல்போன் வேணா வாங்கி கொடு, போன் எடுத்து பேசும்போது உன்னை பத்தி நினைப்பாங்கல்ல அப்படின்னு சொல்றாங்க. அதெல்லாம் வேண்டாம், என் புருஷனுக்கு என்ன வாங்கணும்னு நானே யோசனை பண்ணிட்டேன், டிசைட் பண்ணிட்டேன், நானே போய் வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு நிறைய வேலை இருக்கு, நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க உள்ள போறாங்க. தீபா, மீனாட்சி, மைத்திலி 2 பேரும் சிரிச்சிட்டு இருக்காங்க. அப்போ மீனாட்சி சொல்றாங்க, புருஷனுக்கு கிஃப்ட் கொடுக்கறதுக்கு ஏதோ ஒண்ணு கண்டுபிடிச்சிட்டா போல இருக்கு, அதான் பரபரப்பா போறா, சரி விடுங்க நம்ம போலாம் அப்படின்னு சொல்லிட்டு மீனாட்சி மைத்திலி 2 பேரும் அங்கிருந்து அவுட் ஹவுஸ்க்கு போயிடுறாங்க. அடுத்தது ரம்யாவை காமிக்கிறாங்க. ரம்யா ஒரே யோசனையில உட்காந்துட்டு இருக்காங்க. ஏ ரம்யா, என்ன இது நீ ஒரே யோசனையில உட்காந்துட்டு இருக்க அப்படின்னு சொல்லி அவங்க அப்பா கேக்குறாரு. இல்லப்பா, தீபா வீட்டு ஃபங்க்ஷனுக்கு என்ன கொடுக்கலாம் கிஃப்ட்னு யோசனை பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்றாங்க. ஆமாமா, நீ சொல்றதும் கரெக்டு தான், நீ ஏதாச்சும் ஃபங்க்ஷனுக்கு போயிருந்தா தானே மற்றவங்க மாதிரி எந்த ஃபங்க்ஷனுமே நீ அட்டனும் பண்ண மாட்டா, அதே மாதிரி நம்ம கம்பெனியில வேலை செய்யற லேபரோட வீட்டு ஃபங்க்ஷனுக்கும் கூட நீ அட்டன் பண்ண மாட்டா, நான் தான் போயிட்டு வருவேன், அதெல்லாம் உனக்கு என்ன தெரியும் அப்படின்னு சொல்றாங்க. சரி பரவாயில்லப்பா, நானே போய் அவளுக்கு என்ன கிஃப்ட் வாங்குறேன்னு போய் வாங்கிட்டு வரேன் அப்படின்னு சொல்றாங்க ரம்யா. சரிம்மா அப்படின்னு சொன்ன ரம்யாவும் போறாங்க. அதுக்கப்புறம் விஸ்வநாதன் நினைச்சிட்டு இருக்காரு, சரி இப்பதான் நம்ம பொண்ணு மத்த பொண்ணுங்க மாதிரி நடந்துக்கிறா அப்படின்னு சந்தோஷமா இருக்காங்க. அடுத்ததே கிஃப்ட் ஷாப்புக்கு வர்றாங்க ரம்யா. நல்ல ஒரு அட்ராக்டிவான ஒரு கிஃப்ட் கொடுங்கன்னு சொல்லி கடையில போய் கேக்குறாங்க. அவங்களும் ஒவ்வொரு கிஃப்டையும் காமிக்கிறாங்க. எந்த கிஃப்ட்டுமே பிடிக்கல ரம்யாக்கு. என்ன ஒரு கிஃப்ட்டுமே அட்ராக்டிவாவே இல்ல, தீபா வாழ்நாள் முழுவதும் மறக்கவே கூடாது இந்த கிஃப்ட்னு சொல்லி நான் நினைச்சு வாங்கலாம்னு நினைச்சா கடைசியில சரியாவே இல்லையே கிஃப்ட் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே பார்த்தா அங்க ராமர் சீத்தம்மா இருக்காங்க. அந்த ஸ்டாச்சுவை பார்த்தோன்னே ரொம்ப பிடிச்சு போயிடுது. அதை எடுங்கன்னு சொல்லி வாங்கி பாக்குறாங்க. பார்த்துட்டு தீபா அவங்க ஹஸ்பண்டை பத்தி ரொம்ப பெருமையா பேசுவா, இது கரெக்டான கிஃப்ட் தான், இதுவே பேக் பண்ணிருங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் கிஃப்ட் ரேப் பண்ண சொல்லிடுறாங்க அந்த கிஃப்ட்டை. அதுக்கப்புறம் பணம் கொடுத்துட்டு இருக்கும் போதே கரெக்டா பார்த்தா அங்க தீபா வர்றாங்க. தீபாவை பார்த்தோன்னே ரம்யா கேக்குறாங்க, என்ன தீபா இந்த பக்கம் வந்திருக்க? அது ஒண்ணு இல்ல, என் ஹஸ்பண்டுக்கு வந்து ஒரு கிஃப்ட் வாங்கணும்னு நினைச்சேன், அதனாலதான் நான் வந்தேன் அப்படின்னு சொல்றாங்க. நீ என்ன இந்த பக்கம் வந்திருக்க, கிஃப்ட் வாங்க வந்தேன் அப்படின்னு ரம்யா சொல்றாங்க. ஓ சரி சரி அப்படின்ட்டு, என்ன கிஃப்ட் வாங்க போற அப்படின்னு ரம்யா தீபா கிட்ட கேக்குறாங்க. அதுக்கு தீபா சொல்றாங்க, நான் டிஃப்ரெண்டா ஒண்ணு யோசனை பண்ணி வச்சிருக்கேன்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே அபிராமியோட போட்டோவை காமிக்கிறாங்க. அதுக்கப்புறம் கார்த்திகோட போட்டோவை காமிக்கிறாங்க. இந்த 2 போட்டோவையும் மர்ஜ் பண்ண போறேன்னு சொல்றாங்க. கார்த்திகோட போட்டோன்னு நினைச்சோன்னே கார்த்திகோட இப்ப இருக்கிற போட்டோ இல்ல, சின்ன குழந்தையில இருந்த போட்டோவை காமிக்கிறாங்க. இது 2யும் மர்ஜ் பண்ணி ஒரு டிராயிங் மாதிரி பண்ணி அந்த போட்டோவை கொடுக்கலான் இருக்கேன். அவரு அம்மானா அவருக்கு ரொம்ப உயிர், அவங்க அம்மா சொல்றது அவர் தட்டவே மாட்டாரு, அதனால இந்த போட்டோவை அவங்களுக்கு பண்ணி கொடுக்கலான் இருக்கேன், அவருக்கு ரொம்ப கண்டிப்பா பிடிக்கும் அப்படின்னு சொல்றாங்க. செம்ம கிரேட் நீ, செம்ம போ அப்படின்னு சொல்றாங்க ரம்யா. சரி நீ யாருக்கடி கிஃப்ட் வாங்க வந்த அப்படின்னு கேக்குறாங்க. நான் வேற யாருக்கடியே வாங்க போறேன், உனக்கு தான் வாங்கியிருக்கேன் கிஃப்ட், நீ தான் கூப்பிட்டுருக்கலாம், அதுவும் ரொம்ப நாளைக்கு அப்புறம் நம்ம மீட் பண்ணியிருக்கோம், அதனாலதான் கண்டிப்பா வந்துடுவேன், கவலைப்படாத அப்படிங்கிறாங்க. இங்க பாருடி வரேன்னு சொல்லிட்டு அப்புறம் வந்து எனக்கு வேலை இருக்கு அது இருக்கு வரமாட்டேன்னு சொன்னேன்னு வச்சுக்க, எனக்கு கோவம் வந்துடும், வர்றப்ப அப்பாவையும் கூட்டிட்டு வந்துரு அப்படின்னு தீபா சொல்றாங்க. கண்டிப்பா வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து ரம்யா கிளம்பிடுறாங்க. அதுக்கப்புறம் அந்த கடையில அந்த அண்ணா கிட்ட கொடுத்து இந்த கிஃப்ட் எல்லாம் பண்ண சொல்றாங்க. எவ்வளவு நேரம் ஆகும்னு கேக்குறாங்க. 1 மணி நேரம் ஆகும்னு சொல்றாங்க. சரி நான் என் அண்ணி அனுப்பி விடுறேன், நீங்க கொடுத்து விட்டுருங்க, எவ்வளவு அமௌண்ட்னு கேக்குறாங்க. 10,000 ரூபாய் சொல்றாங்க. அந்த அமௌண்ட்டை கொடுக்குறாங்க. அந்த சீன் கட் ஆகுது. அடுத்ததே கார்த்திக் வர்றாரு. அப்பதான் வீட்டுக்குள்ள. அப்ப அபிராமி கையில ஒரு பேக் வச்சிருக்காங்க. ஏன்னா கார்த்திக் இங்க வசதியா இருக்கா இந்த வீடு, அந்த வீடு மாதிரி வசதியா இருக்காதுல்ல அப்படின்னு சொல்றாங்க. மா என்னமா பேசிட்டு இருக்கீங்க,
நம்ம இந்த வீட்டுல இருந்து தானே அங்க போனோம், இங்க தானமா முதல்ல வாழ்ந்தோம், 2 வீடும் ஒண்ணுதாம்மா, இருந்தாலும் இந்த வீட்டை விட அங்க வசதி கம்மி, அவ்வளவுதாம்மா, இருந்தாலும் 2 வீடும் எனக்கு ஒண்ணுதான் அப்படின்னு சொல்றாரு கார்த்திக். கார்த்திக் சொல்றாங்கம்மா நான் எப்பயுமே ஹாப்பியா தாம்மா இருக்கேன், ஒன்றும் பிரச்சனை இல்லம்மா அப்படின்னு சொல்றாங்க. சரி இந்தாப்பா அப்படின்னு அந்த பேக்கை கொடுக்குறாங்க. என்னம்மா இது, உனக்கு ட்ரெஸ் உன்னோட முதல் கல்யாண நாளுக்கு அப்படிங்கிறாங்க. நான் தீபாக்கு ஏற்கனவே கொடுத்துட்டேன், உனக்கு கொடுக்கல, அதான் இப்ப கொடுக்குறேன் அப்படின்னு சொல்றாங்க. இந்த ட்ரெஸ்ஸை தான் நீயும் தீபாவும் கட்டிக்கணும் ஈவினிங் அப்படின்னு சொல்றாங்க. சரிம்மா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே, அம்மா அந்த சாமியார் வேற கொஞ்ச நாளைக்கு எந்த சுபகாரியமே பண்ண வேண்டாம்னு சொன்னாருல்லம்மா, அப்புறம் எதுக்குமா இதெல்லாம் அப்படின்னு சொல்றாரு கார்த்திக். இல்லப்பா, ஒரு சாமியார் உன் கல்யாணத்தை பார்க்க வேண்டான்னு சொன்னாங்க, அதனால தெரிஞ்சோ தெரியாமையோ அந்த தப்பை பண்ணிட்டேன், உன் கல்யாணத்தை பார்க்கணும்னு எனக்கு ரொம்ப ஆசை, அதே மாதிரி நான் கூட நின்று பண்ணி வச்சிருக்கணும் கல்யாணத்தைன்னு உனக்கும் ஆசையா தான் இருந்திருக்கும், அதனாலதான் இந்த சாமியார் சொல்றத கேட்க வேண்டாம்னு நான் முடிவு பண்ணிட்டேன், அதெல்லாம் ஒண்ணு இல்லை, இந்த ஃபங்க்ஷனை நடத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு சரி ட்ரெஸ் எல்லாம் பார்த்து வச்சுக்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பிடுறாங்க அபிராமி. அடுத்து 2 வில்லிகளும் ஒரு காஃபி ஷாப்புக்கு போயிருக்காங்க. ஐஸ்வர்யா அண்ட் ரியா 2 பேர் பேசிட்டு இருக்காங்க. ரியா சொல்றாங்க, இப்போ என்னதான் பண்றது, இவங்க 2 பேர்த்தையும் மீட் பண்ணாம வைக்கணும், அதுக்கு என்னதான் பண்றது, ஐடியா ஏதாச்சும் இருக்கா அப்படிங்கிறாங்க. அதுதான் நானும் யோசனை பண்ணிட்டு இருக்கேன் ரியா, எனக்கு ஒரு ஐடியா தோணுது, நான் வேணா சொல்லட்டுமா, பேசாம அவளை அந்த ஃபங்க்ஷனுக்கு வரவிடாம பண்ணிட்டா, ஆளை வச்சு கடத்திட்டா. ஐயோ, ஆளை வச்சு கடத்தணும்னு வச்சுக்கோ, பெரிய பிரச்சனை ஆயிரும் ரியா, வேண்டாம், அப்புறம் நம்மளே மாட்டிக்குவோம். அப்ப கையை காலை உடச்சு போட்டுடலாமா அவளை, அவ்வளவுதான், வேற வம்பே வேண்டாம், அதெல்லாம் பண்ண வேண்டாம் ரியா, வேற ஏதாச்சும் பண்ணலாம் அப்படின்னு யோசனை பண்றாங்க. ஐஸ்வர்யா திடீர்னு ஒரு சூப்பரான ஐடியா வந்துருது. அந்த ஐடியா ஃபுல்லா குசு குசுன்னு சொல்றாங்க. நமக்கு பேக்ரவுண்ட்ல மியூசிக் தான் ஓடிட்டு இருக்குது. அவங்க ரகசியமா அந்த ஐடியாவை 2 பேரும் பேசிட்டு இருக்காங்க. அதை கேட்டோடனே ரியா செம்ம ஐடியா போ அப்படின்னு சொல்றாங்க. ரியா, இந்த ஐடியா செம்மையா இருக்கு, இது நம்ம எக்ஸிக்யூட் பண்ணலாம், பட் ஏதாச்சும் ஃபெயிலியர் ஆயிடுச்சுன்னா அங்க நீ தான் பாத்துக்கணும், அங்க என்னென்ன நடக்குதுன்னு சொல்லி எனக்கு அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கணும், அப்படின்னா தான் நான் உனக்கு என்ன பண்ணலான்னு சொல்லி சொல்லுவேன். சரி நீ இப்போ வீட்டுக்கு கிளம்பு, வீட்டுக்கு போயிட்டு அங்க என்னென்ன நடக்குதுன்னு என்கிட்ட சொல்லு அப்படிங்கிறாங்க. பார்க்கலாம் சொல்றேன். ஏன் தான் இந்த ஆன்ட்டி இப்படி இருக்காங்களோ, எதுக்கு இந்த ஃபங்க்ஷன், இதெல்லாம் தேவையே இல்லை, வேண்டான்னு சொன்னாலும் கேட்கவும் மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சரி நான் கிளம்புறேன் அப்படின்னு அங்க இருந்து ரியா கிளம்பிடுறாங்க. அடுத்ததே அதுக்கப்புறம் கார்த்திகோட வீட்டை காமிக்கிறாங்க. ரெடி ஆயிட்டு வர்றாங்க. அபிராமி அருணாச்சலம் 2 பேரும் வர்றாங்க. அப்பதான் அருண் வர்றாரு. டே அருண், அங்க அலங்காரத்துக்கெல்லாம் சொல்லிட்டியாம்மா, எல்லாமே செஞ்சாச்சு, அப்புறம் ஆளுகளாம் வருவாங்க, அவங்களுக்கு ஸ்நாக்ஸ், காஃபி, கூல்ட்ரிங்க்ஸ் இதெல்லாம் கொடுக்கணுமேம்மா, அது எல்லாமே நான் ரெடி பண்ணிட்டேன், நோ ப்ராப்ளம்மா அப்படின்னு சொல்றாங்க. ஓகேடா அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வரும்போது அங்க கரெக்டா மீனாட்சியும் வர்றாங்க. அப்போ அபிராமி சொல்றாங்க, மீனாட்சி இன்னைக்கு நாச்சி நீ உள்ள வா மீனாட்சி அப்படிங்கிறாங்க. இல்லத்த, அவ இருக்க வீட்டுக்குள்ள நான் வரமாட்டேன்னு ஏற்கனவே சொல்லியிருக்கேன்லத்த. கரெக்ட் தான் மீனாட்சி நீ சொல்றது, ஆனா இப்போ நடக்கிறது ஒரு முக்கியமான ஃபங்க்ஷன், அதுக்கு உன்னோட ஹெல்ப்பும் தேவை, அதை விட ஊருக்குள்ள இது மாதிரி நம்ம குடும்பத்துல பிரச்சனை நடக்குதுன்னு தெரியக்கூடாது, இன்னைக்கு ஒரு நாள் நாச்சு வீட்டுக்குள்ள வா மீனாட்சி அப்படின்னு சொல்றாங்க. சரியத்த வர்றேன் அப்படின்னு சொன்னோடனே கரெக்டா மைத்திலி வர்றாங்க. என்னாச்சுமா, தீபா ரெடி ஆயிட்டாளா? ரெடி ஆயிட்டாமா அப்படிங்கிறாங்க. எங்க கார்த்திக் ரெடி ஆயிட்டானு என்னமோ தெரியல, அருணை விட்டு கேட்க சொல்லுங்க அப்படிங்கிறாங்க. நாச்சியா நீ சும்மா டென்ஷன் ஆயிட்டு இருக்காத நாச்சியா, அதெல்லாம் ரெடி ஆயிடுவாங்க. எங்க இந்த கேட்க சொன்னமே, கேக்குக்கார இன்னும் ஆளவே காணோம், வந்துருவாரு, இப்ப வர டைம் தான் அப்படின்னு சொல்லும் போதே கேக்கார வந்துடுறாங்க. கேக் எடுத்துட்டு வந்து கொடுக்குறாங்க. மைத்திலி வாங்கி கொண்டு போய் உள்ள வைக்கிறாங்க. அதுக்கப்புறம் நீயும் போ மீனாட்சின்னு சொல்றாங்க. மீனாட்சியும் வீட்டுக்குள்ள எப்படியோ போயிடுறாங்க. மீனாட்சி, மைத்திலி, அருணாச்சலம், அபிராமி எல்லாரும் கேக்க ஓபன் பண்ணி பாக்குறாங்க. அதில் கார்த்திக் தீபா விஷ் பண்ணி அதில் போட்டிருக்கு. இதோட இந்த எபிசோட் முடியுது.